வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை பயிரை ஒரு 7-8 மணி நேரம் முதல்ல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் இங்கே 1 கப் பச்சை பயிரை 2 கப் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியோடு அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்கலாம். இதோ பச்சை பயிர் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நறுக்குன்னு ஒரு 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்குன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். இதில் இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள். இதை இப்போ ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம பச்சை பயிரை சேர்த்துடலாம். இதோட 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதோ நம்மளோட பச்சை பயிர் குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்கள் தோசை, சப்பாத்தி, சாதம்னு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.